Hi friends, welcome back to my channel ejobdiary. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான earning வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ல நீங்க சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி earn பண்ண போறீங்க. சின்ன சின்ன டாஸ்க்னால உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது ஒருவேளை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்குமோ அப்படின்னு கிடையவே கிடையாது. இது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அண்ட் வெப்சைட் பார்த்து earn பண்ண போறீங்க. வீடியோஸை பார்த்து earn பண்ண போறீங்க. ஸோ என்னென்ன மாதிரி கேட்டகரி இருக்கு, எப்படி earn பண்ணலாம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நிறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி earn பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே ஜாப் நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க மைக்ரோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்ன சின்ன லோகோஸ் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ ஜாப் தான் அப்படின்ற லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு அன்லிமிட்டட் ஜாப் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ சைன் அப் பண்றதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் யூசர் நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஜெண்டர், கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ரெஃபரல் கோடு இருந்தது அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணி சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை நீங்க வெரிஃபை பண்ணி ஆகணும். அது இப்படிதான் இருக்கும் அந்த லிங்க். அதை நீங்க கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கவுண்ட் லாகின் பண்றதுக்கான பேஜ் வரும். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஜாப்ஸ் இருக்கு. எவ்வளோ பே பண்ண போறாங்க அப்படின்றத டைரக்டாவே அங்கே பேமெண்ட் பர் டாஸ்க்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஜாப்ஸும் இருக்கு, ஹையரிங் ஜாப்ஸும் இருக்கு. ஹையரிங் ஜாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான எக்ஸல் டைப்பிங் ஜாப், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரூஃப் ரீடிங் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கான கேட்டகரி இருக்கு. அதை பத்தி நான் பிரீஃபா சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோ ஜாப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க டெய்லி இதுல நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மைக்ரோ ஜாப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை போயிட்டு விசிட் பண்ண போறீங்க. அதை விசிட் பண்ணிட்டு அவங்க கேட்குற அந்த ப்ரூஃப் லைக் அதோட யூஆர்எல் நீங்க பேஸ் பண்ணாவே போதும். அவங்க சொன்ன டாலர்ஸ் உங்களோட அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடும். இந்த மைக்ரோ ஜாப்ஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். வெப்சைட்டை விசிட் பண்றது மட்டும் இல்லாம யூடியூப் சேனலை போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பேஸ்ட் பண்ணாவே போதும். உங்களுக்கான ஏர்னிங்ஸ் ஆட் ஆயிடும். இதுல நீங்க ஃபேஸ்புக்ல போய் சைன் அப் பண்றது, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் சைன் அப் பண்றது அண்ட் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்றது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டாஸ்கை நீங்க பண்ணலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்றது, ஒரு வெப்சைட்ல போய் சைன் அப் பண்ணாவே போதும், நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்க பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றத லாஸ்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க ஒரு ட்ரஸ்டபிளான ஜாபா அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஜாப் ஓப்பன் பண்ணி எப்படி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபை கிளிக் பண்ண உடனே என்னோட ஒரு ஃபார்ம் ஷோ ஆச்சு. அதில் என்னோட செக்யூரிட்டி கொஷினை நான் ஃபில் பண்ணி ஆகணும்னு சொன்னிச்சு. இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த கொஷினை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஆன்சர்ஸை கொடுங்க. லைக் உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஹீரோ யாரு, இல்லை நீங்கள் 6th கிரேட் எந்த ஸ்கூலில் பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கொஷினில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் எந்த சிட்டியில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நிறைய ஜாப்ஸ் வரணும்னா உங்களோட ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் இந்த ஒர்க்கை டன் பண்ணியிருக்காங்க. நியர்லி 2202 ஜாப்ஸ் இருந்தது. 2154 ஜாப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளாக தான் இருக்க போது. நியர்லி அபவுட் 2000 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரீஸ் எதுவுமே கிடையாது. எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் இந்த ஜாபை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாபோட
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் நாலேஜும் தேவையில்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யுஆர்எல்க்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ டூ திஸ் யுஆர்எல். ஸோ அந்த யுஆர்எல்ல காப்பி பண்ணி நீங்க ஒரு பேஜ்ல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோம்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அதுல போயிட்டு நீங்க ஒரு 2 ஆர்டிகிள்ஸ ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டிகில்லயும் நீங்க 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஆர்டிகிள ஓப்பன் பண்ணீங்களா? இல்லையா? அப்படின்ற ப்ரூஃப்க்கு அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 ஆர்டிகிள்ஸோட யுஆர்எல் லிங்க்க நீங்க வந்து ப்ரூஃபா சப்மிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரீட் பண்ண ஆர்டிகிள்ஸோட லாஸ்ட் லைன நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த ஜாப கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆர்டிகிளோட லிங்க்க பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஆர்டிகிளோட லாஸ்ட் 2 லைன்ஸையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்ப அந்த ஜாப சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வியூ ஜாப் டீட்டெயில்ஸ்குள்ள போனீங்கன்னா, அந்த ஜாப நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த ஜாப் பெண்டிங்ல இருக்கும். அத அந்த கிளையண்ட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த பேமெண்ட்ட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜாபும் ரொம்ப சிம்பிளா நீங்க 2 மினிட்ஸ் இல்ல 1 மினிட்ல கூட ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நீங்க நெறைய ஜாப்ஸ பெர் டேக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாப் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு கிராஜுவேஷனும் கம்ப்ளீட் பண்ணிருக்க தேவையில்ல. நீங்க 12th முடிச்சிருந்தாவே போதும் ஈஸியா வொர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி கேட்டகரிஸ் நெறைய இருக்கு. நீங்க சைன் அப் பண்ற மாரி, வெப்சைட் விசிட் பண்ற மாதிரி, யூடியூப் சேனல்ஸ போய் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி, Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாதிரி நெறைய இருக்கு. ஸோ அத ஒவ்வொன்னையும் நீங்க உள்ள போனீங்கன்னா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அத ஃபாலோ பண்ணி வொர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைரிங் ஜாப்ஸ். இந்த ஹைரிங் ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஒருவேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா உங்களுக்கான ஜாப்ஸ் வரப்போது. நீங்க இன்கம்ம ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஹைரிங் ஜாப்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ப்ரூஃப் ரீடிங் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருக்கு, முக்கியமா டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்கு. அண்ட் டேட்டா என்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல டைப் பண்ணி குடுக்குற மாதிரி ஜாப்ஸ் இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஜாப்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை தம்ப்நெயில் கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்க ஈஸியா இதுல வொர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சின்ன லோகோஸ் கிரியேட் பண்ணி குடுக்குறது, இமேஜ் எடிட்டிங், கிராபிக்ஸ் இந்த மாதிரி வொர்க்கும் இதுல அவைலபிளா இருக்கு. இந்த ஜாப நீங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ், பெர் டாஸ்க்குக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, பெர் மந்த்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்ற லிஸ்ட் அங்க குடுத்திருப்பாங்க. அத பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஜாப் இப்ப அவைலபிளா இருக்கு அப்படின்னா, எஸ் அப்படின்ற அந்த கிரீன் சிம்பிள் இருக்கும். அந்த ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. அத ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டிங் ஜாப்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜாப கிளிக் பண்ணி உள்ள போறேன். அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் கரெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட் குடுத்துருவாங்க. அதுல நீங்க ப்ரூஃப் ரீட் பண்ணணும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு, அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு நான் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ண முடியல. இதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஃபோன் நம்பர நீங்க வெரிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு, அந்த எம்ப்ளாயருக்கு நீங்க சில லைன்ஸ் டைப் பண்ணி சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஜாப்க்கு ஏன் உங்கள ரெக்ரூட் பண்ணணுன்ற மாதிரி சென்ட் பண்ணணும். அது பண்ணிட்டு நீங்க அப்ளைன்னு குடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர வெரிஃபை பண்ணணும். அதுக்கு இவங்களோட டெலகிராம் பேஜ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு சென்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு சாட் ஐடி வருமா, அத வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டையும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ சிம்பிள். நீங்க இவங்களோட டெலிகிராம் பேஜ்க்கு போணும். சாட் ஐடிய வெரிஃபை பண்ணிட்டு, ஓடிபியும் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுல பார்த்தீங்கன்னா, கேஒய்சியும் வெரிஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கேஒய்சி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதையும் நீங்க வெரிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் ஓபன் பண்ணிருக்கிறது டேட்டா என்ட்ரி. இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, வெப் ரிசர்ச், டைப்பிங், காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி, கன்வெர்ட் பிடிஎஃப் டு எம்எஸ் எக்ஸல் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இவங்க குடுக்குறாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அக்யூரேட்டான டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் நீங்க கிளீனா ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் ஆல்வேஸ் அவைலபிள். அது மட்டும் இல்லாம ஆன் டைம் அவங்க சொல்ற ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா $3 per டாஸ்க்கு பே பண்றாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட மந்த்லி பே வந்து இதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜாபையும் நீங்க உள்ள போய் பார்க்கணும். அதுல ரிமைனிங் பொசிஷன்ஸ் எவ்வளவு
எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் பொசிஷன் 25 பொசிஷன்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீமேல் வாய்ஸ் நீடட் ஃபார் ப்ராடக்ட் வீடியோஸ் ஆர் ப்ரமோஷன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வாய்ஸ நீங்க ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். 25 பொசிஷன்ஸ் வந்து இதுல ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல அஃபிலியேட் ப்ரோகிராம் வச்சிருக்காங்க. நீங்க இந்த லிங்க்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணியும் நீங்க கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித்ட்ரா ஆப்ஷன். வித்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா டேஷ்போர்ட்லயே உங்களுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கும். வித்ட்ரா அப்படின்ட்டு. அதுல ரெக்வெஸ்ட் வித்ட்ரால்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட வித்ட்ரா ஆப்ஷன் அங்க ஓப்பன் ஆயிடும். இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரில், எத்திரியம், பேபால், லைட் காயின் இதுல எத வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம். நார்மலா நம்ம ஆன்லைன்ல வொர்க் பண்றோம். அதுல பேபால் இருக்கு அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா பேபால்ல யூஸ் பண்ணிக்கலாம். பேபால்ல நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு பேபாலே சென்ட் பண்ணிடும். ஸோ பேபால் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்ல வித்ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல இருந்து 7% ஃபீஸ் வந்து இவங்க எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ட உங்க அக்கவுண்ட்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்க போகுது. வித்ட்ரா ஆப்ஷன்ஸும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாம டைரக்ட்டா நீங்க பேபால்ல வித்ட்ரா பண்ற ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் ஏர்னிங் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இல்ல நான் பெர்மனன்ட்டான டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டேட்டா என்ட்ரி, லோகோ கிரியேஷன், தம்ப்நெயில் கிரியேஷன், வாய்ஸ் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தின டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அங்க கிளியர் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட் பத்தின ஒரு ஓவர்வியூ நான் குடுத்திருக்கேன். நீங்க உள்ள போயிட்டு ரிசர்ச் பண்ணுங்க. ஏர்ன் பண்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வொர்க் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட பேபால்ல வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்யூனான வெப்சைட். இந்த வெப்சைட் பத்தின டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்துருங்க. திருப்பி வேற ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.